எல்லாருக்கும் வணக்கம். ஆலம் லைட் சேனலுக்காக நம்ம யோகேஷ் குருந்தராஜ். இன்றைக்கி ஜனநாயக கண்ணாடி நிகழ்ச்சியில் யாரை நேர்காணல் எடுக்க போகிறோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மகளிர் பாசறை அனிதா அவர்களிடம் தான் நேர்காணல் எடுக்க இருக்கும். இதை பற்றி அப்படின்னா, சமீப காலங்களில் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் கல்தடி நீக்க கோரி பல்வேறு போராட்டங்களை நடத்திட்டு வராரு. இது குறித்து தான் நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்து மாநிலமான கேரளா, இன்னும் சில மாநிலங்கள்லாம் கல் இருக்க அனுமதி இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக கல் இருக்க தடை விதிச்சிருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் கல் இருக்க தடை விதிச்சிருக்காங்கன்றதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போது கல் நல்ல பொருள் தான். ஆனால் கல் ஏன் அரசாங்கம் தடை பண்ணியிருக்கு அப்படின்னா, அவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க. அதாவது கலப்படமான கல் கொடுக்குறாங்க, அதனால் நாங்கள் கல்லை தடை பண்ணுறோம் அப்படின்னு அப்படி தான் சொல்லி இப்போ கல்லை நம்மளுக்கு தடை பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இப்போ அப்போ அந்த கல்லில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவோ அதை தான் சரி பண்ண மொழிய, நீங்கள் மொத்தமாக கல்லையே நீங்கள் தடை பண்ணுன்றது சரியானது கிடையாது. இதுதான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் பல ஆண்டு காலமாக போராட்ட வழியாக நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். இப்போது ஒரு வாகனம் ஓட்டுறோம், ஒரு விபத்து ஏற்படுது அப்படின்னா, இப்போ நீங்கள் மொத்தமாகவே வாகனத்தை ஓட்டும் போது விபத்து வருது, அதனால் நீங்கள் வாகனமே ஓட்டக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு ரூல்ஸ் ஒன்று போட்டு அந்த ரூல்ஸ் படி நீங்கள் ஓட்டுங்க அப்படின்னு வேணால் நம்ம சொல்ல முடியும். அப்படி தான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் மற்றதுக்கெல்லாம் பண்ணுற நீங்கள் ஏன் கல்லுக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு ரிலேட் பண்ணி வரமாட்டேங்கிறீங்க? அது இருக்கு இல்லையா? இப்போ நம்ம தருமபுரியில் இருக்கோம். இது தகடூரை ஆண்ட மன்னன் அதிகமானோட கொடி என்னன்னு பார்த்தீங்கன்னா பனைக்கொடி தான். அப்போ பனை மரங்கள் அதிகமாக இருந்த இடம்னு சொன்னால் அது தருமபுரியை சொல்லலாம். அங்கே அப்போ பனை மரங்கள் அதிகமாக இருக்குன்னா அப்போ பனை அவங்களோட வாழ்வியலோட இருந்த ஒரு பொருள். அதை பிரிக்கிறது அப்படின்றது முடியாது. தெளிவு சொல்கிறாங்க, அதை இறக்குறோம். அடுத்தது பனை கல் இறக்குறாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து வெல்லம் தயார் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நுங்கு சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் இப்படியே எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு சைக்கிளே இருக்கும். அந்த வருடம் முழுக்க ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே. அது மாதிரி நம்மளோட இது கொஞ்சம் வறட்சியான இடம் தான். ஆனால் பனைங்கிறது ரொம்ப நல்லா வளரக்கூடிய இடம் இது. இப்போது அந்த சைக்கிளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மாதம் இது இருக்கும், 6 மாதம் இன்னொன்று இருக்கும். அந்த மாதிரி பனை அந்த மக்களோட வாழ்வியலை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். இது எல்லாத்தையுமே விட்டுட்டுறீங்க, நடுவில் இருக்க கல்லை மட்டும் நீங்கள் தூக்கிடுறீங்க. ஏன்னா அது மக்களோட ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமாக இருக்குது. அவங்களோட ஆரோக்கியத்தை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அதை தூக்கிட்டு நீங்கள் வேற ஒரு போதை வஸ்து தான் கொண்டு போய் அங்கே நடுவில் வச்சுருக்கீங்க. அது யாருக்கு பலன் அப்படின்னா மக்களுக்கு பலன் கிடையாது. இப்போ நம்மளை ஆண்டு கொண்டிருக்க அரசாங்கம் தான் இதற்கான பலன் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இப்போது கல் உணவுப் பொருள் தான். கல் போதை வஸ்துவாக மாற்றலை அப்படின்னா நீங்கள் இன்னும் ஆரோக்கியமாகவே இருந்திருப்பீங்க. இப்போ ஒரு ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அளவு இல்லாமல் எவ்வளோ வேணாலும் உங்களால் குடிக்க முடியும். கல் அந்த மாதிரி உங்களால் குடிக்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே குடிக்க முடியாது. இன்னொரு முக்கியமான காரணம் அப்படின்னா, அரசாங்கத்தோட டாஸ்மார்க் இதில் முக்கியமாக பாதிக்கப்படுது. அதனால் கவர்மெண்ட் இதை தடையை நீக்கிறதுக்கு தயாராக இல்லை. இதை மட்டுமே, அதாவது டாஸ்மார்க்கை மட்டுமே கவனத்தில் வச்சுட்டு பனை தொழிலாளியோட வாழ்வாதாரத்தை இவங்க யோசிக்கிறதே இல்லை. ஆனால் இதை யோசிச்சா நல்லது. இந்த மாதிரி யோசிக்கணும் அப்படின்னா அண்ணன் செந்தமிழன் சீமானால் மட்டும்தான் முடியும். அவர் ஆட்சிக்கு வந்தால் அது கண்டிப்பாக இது நடக்கும். மேடம், இப்போ பார்த்தீங்கன்னா கல் உணவுப் பொருள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மேடம். கல்லோட பயன்கள் என்னன்றதை பற்றி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்காங்க மேடம். கல் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான உணவுப் பொருள் தான். அது ஒரு போதை வஸ்துன்னு சொல்கிறது தவறு. இப்போ கல் அந்த காலத்துலேருந்து பெண்கள் பயன்படுத்தி இருந்திருக்காங்க. அப்போ பயன்படுத்தும் போது என்னென்னா அவங்களுக்கு கர்ப்பப்பை நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது. அந்த காலத்தில் இருந்தவங்க நிறைய குழந்தைகள் பெற்றுக்கிட்டாங்க. அப்போ ஒரு குழந்தைய பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை மட்டும் ஆரோக்கியமாக இல்லை, ஒரு தாயும் ஆரோக்கியமாக்கிட்டு தான் அந்த ஒரு குழந்தைன்றது பிறக்கும். அதனால் பெண்களோட ஆரோக்கியம் மிக முக்கியமாக இருக்கிறது அவங்களோட கர்ப்பப்பை. அவங்க கர்ப்பப்பை அவங்களோட ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் தீர்மானிக்குது. அப்போ அப்பேற்பட்ட கர்ப்பப்பைக்கு மிக முக்கியமான ஒரு எனர்ஜியாக அந்த கர்ப்பப்பையை பாதுகாக்கக்கூடியதாக இருந்தது கல். எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கல் இறக்கக்கூடிய ஒரு நபர். அந்த ஒரு 6 மாதம் அவருக்கு வீசிங் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த 6 மாதம் அவர் அந்த கல் இறக்குற சமயத்தில் அந்த குடிப்பார். கல் டெய்லியும் பானமாக எடுத்துப்பாங்க. ஆனால் அந்த 6 மாதம் வரைக்கும் அவருக்கு எந்த வீசிங் ப்ராப்ளமே இருக்காது.
உடம்புல எந்த தொந்தரவுமே இருக்காது, நல்லா இருப்பார். ஆனால் அந்த பீரியட் முடிஞ்ச அப்புறமா தான் அவருக்கு அந்த ப்ராப்ளமே வரும். அந்த கல்லுன்றது அவருக்கு இல்லாத போது மற்ற டைமில் அந்த டைமில் வந்து அவருக்கு மெடிசன் கொடுத்தா கூட வந்து அக்செப்ட் பண்ணிக்காது உடம்பு. அந்தளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுவார். அந்த மாதிரி உடம்புல வந்து மிகச்சிறந்த ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்தது கல் தான் எல்லா மக்களுக்குமே. இப்போ வந்து பனை தொழிலாளர்கள் வந்து இந்த கல் இருக்க தடையினால் வந்து அவங்க வாழ்வாதாரம் வந்து எந்த அளவுக்கு வந்து பின்தங்கி இருக்குங்கிறத பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து பயன்படுத்துங்க. கல் இறக்குறதில்ல, பதனி இறக்குறதுக்கு அரசாங்கம் வந்து அனுமதி கொடுக்குறாங்க. இப்போ இவங்க பதனி இறக்குனாலுமே வந்து இவங்க வந்து கல் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையோட ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய இருக்கிறதுனால அவங்க வந்து இவங்க மேலே வந்து பொய்யான வழக்கு போடுறாங்க. வழக்கு போடுறதுனால இவங்க வந்து இப்போ வாழ்வாதாரத்துக்காக தான் அவங்க வந்து பதநீரை இறக்குறாங்க. ஆனால் இப்போ அவங்க கேஸில் அவங்க உள்ளே போகிறாங்க அப்படின்னா அவங்க வாழ்வாதாரமும் பாதிக்குது, அவங்க குடும்பத்தோட வருமானமும் பாதிக்குது. அதனால் அவங்க அடுத்த தலைமுறை அவங்க பிள்ளைங்க எல்லாருமே படிக்காமல் இல்லை அடுத்த தலைமுறை பசங்க வந்து மறுபடியும் ஒரு விவசாய தொழிலாளியாவோ அந்த மாதிரியான போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போது பனை தொழிலாளிகள் பனைமரம் ஏறுறாங்க. அப்படி ஏறும்போது அவங்களுக்கு ஏதாவது விபத்து ஏற்படுது அப்படின்னா அதற்கான இழப்பீடு அரசாங்கம் சார்பாக எதுவும் தரதில்லை. அப்படி தராதனால அந்த குடும்பம் வந்து நிறைய பாதிப்படையுது. அவங்களோட அடுத்த தலைமுறை பிள்ளைகளும் வந்து படிக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டு வாழ்வாதாரத்துக்கும் ரொம்ப சிரமப்பட வேண்டிய சூழல் இருக்குது. இது வந்து இந்த அரசாங்கம் வந்து ஒரு கவனத்தில் எடுத்து இவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒன்று செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். பனை தொழிலாளர்கள் வாழ்க்கை மேம்பட என்னென்ன திட்டங்கள் வந்து கொண்டு வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ பனை தொழிலாளிகளுக்கு முதல்ல வந்து கல் வந்து இறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும். இரண்டாவதாக வந்து பனை கருப்பட்டிக்கு சேமிப்பு கிடங்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். வங்கி மூலமாக கடன் உதவி ஏற்படுத்தி தரணும். மேலும் கருப்பட்டிக்கான விலை நிர்ணயம் செய்து அதை கொள்முதலும் செய்துக்க வேண்டும். இந்த கோரிக்கைகள் அனைத்தும் நாங்கள் அரசாங்கத்துக்கு வைக்கிறோம். இதை அவர்கள் செய்யாத பட்சத்தில் நாம் தமிழர் ஆட்சி வரும்போது நிச்சயமாக செந்தமிழ் சீமான் அண்ணன் தலைமையில் நாங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம். இவ்வளோ நேரம் வந்து உங்கள் நேரத்தை வந்து செலவிட்டு உங்களோட கருத்துக்களை வந்து பயந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.